ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, இதை நீ கேட்ட நாள் முதல் அனைத்து வெற்றியும் உன்னை தேடி நாடி வரும். இதுவரை தடைபட்டு நின்று கொண்டிருந்த காரியங்கள் யாவும் தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு தானே நடந்து முடியும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆமென் செல்லமே, என்னுடைய இந்த வாக்கை கேட்காமல் சென்று விடாதே. முழுமையாக கேள். உன் வாழ்வில் இனி உன்னை நோக்கி வெற்றிகள் வந்து குவியும். இது உனக்கான நல்ல நேரம். என்னுடைய இந்த வாக்கு இன்று உனக்கு பலிக்கட்டும். கேள் என் பிள்ளையே, நிச்சயம் ஒரு நல்லது நடக்கும். உனக்கான ஒரு வாய்ப்பு உன் கண்முன் வரும். அதை நீ பயன்படுத்திக் கொள். உன் கஷ்டங்களையும் துயரங்களையும் நீ நினைத்து கொண்டிருந்தால் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ பார்க்கவே முடியாதுதானே. அதனால் பழையதை நினைத்து நினைத்து அந்த விஷயத்தை மனதில் போட்டு வருந்தி குழப்பிக்கொள்ளாமல் உன்னுடைய இந்த நாளை உற்சாகமாக துவங்கு. உன் வீட்டில் நீ ராணியை போல் இருக்க வேண்டிய நீ இன்று மன உறுத்தலான ஒரு குழப்பத்துடனும் சஞ்சலமான தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய். நீ உன் மனதில் அடிக்கடி என்னிடம் கேட்கும் விஷயங்கள் யாவும் நியாயமாகத்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கை முன்பு போல் மாற வேண்டும் என்று நீ ஏங்கி தவிப்பது எனக்கு புரிகிறது. என் தங்க பிள்ளையே, கவலை வேண்டாம். உன் அடிமை வாழ்க்கைக்கு இத்துடன் ஒரு முடிவு கிடைத்துவிட்டது. இது உனக்கான நல்ல நேரம் துவங்கும் காலம். ராஜ வாழ்க்கையும் உபசரிப்பும் அமையும். உனக்கான சிம்மாசனத்தில் அமர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீ பயணிக்கும் காலம் வந்துவிட்டது. சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இரு. இனி உன் குடும்பத்தார்கள் உன்னுடைய பேச்சை கேட்கும் நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் அப்படிப்பட்ட வெற்றி யோகம் உன்னை வந்து சேரும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன தைரியத்துடனும் இருந்து உன் சாயப்பா உனக்காக உன்னோடு இருந்து நல்வழி காட்டுவார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்து பார். பிறகு உன் மனது நோகும்படி யாரும் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு காரியமும் என்னை மீறி உனக்கு நடத்திவிட முடியாது. இதை நீ உன் கண்முன் காண்பாய். அந்த நாள் உன்னை நெருங்கிவிட்டது. நீ ஆனந்தத்தில் முழு மன நிம்மதியுடன் இத்தனை நாள் நீ பட்ட அவமானங்களுக்கும் துன்பத்திற்கும் பதிலும் அதற்கான முற்றுப்புள்ளியும் கிடைத்துவிட்ட பெருங்களிப்பில் நீ சந்தோஷ மழையில் நனையும் அந்த நிகழ்வை காண உன் சாய் காத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சாய் பிள்ளைகள் யாவரும் கேடுகட்ட பாதையில் சென்று சீரழிய நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என்னை முழுமையாக நம்பிய என் பக்தர்களுக்கு நான் நிச்சயம் நல்வழிப்படுத்த அவர்களுக்கு உபதேசத்தோடு உதவி செய்ய நிச்சயம் கண்முன் வருவேன். தாமதமாகி தள்ளி போனாலும் கூட என்றும் நிர்கதியாக கைவிட்டு விடமாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. உன் ஆழ் மனதில் நீ உன் வாழ்வில் நிச்சயமாக உன் சாயப்பாவின் அருளோடும் ஆசீர்வாதத்துடனும் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறாய் என்று நம்பு. உன் கடுகளவான என் மீதுள்ள அந்த நம்பிக்கை உன்னை சரியான வெற்றி பாதையில் கொண்டு சேர்க்கும். நான் சொல்வதை கவனமாக கேள். நல்ல வாய்ப்பு என்பது ஒருவனுடைய வாழ்வில் ஒரு முறைத்தான் வரும். அதனால் சிறிய வாய்ப்பானாலும் அதை பயன்படுத்திக் கொள். எதுவும் வீடு தேடி வரும் என்று காத்திருக்காதே. சரியான சந்தர்ப்பங்களை நீதான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன் கண்முன் நல்ல சந்தர்ப்பங்கள் விரிவடையும். அதை பயன்படுத்திக் கொள். சிதறி கிடக்கும் அந்த முத்துக்களை எடுத்துக்கொள். அது உன்னை சரியான இடத்திற்கு நிச்சயமாக கூட்டி செல்லும். அதனால் முதலில் உன் கோழையான பயத்திலிருந்து விடுபட்டு தைரியமாக வெளியில் வா. உனக்கான வாய்ப்புகள் தன்னால் வரும். உன்னுடைய என் மீதான இந்த நம்பிக்கையும் பொறுமையும் விசுவாசமும் உறுதியானதுதானே? அது என்றும் மாறாதுதானே? ஆகவே இனி நீ எதற்கும் பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, கலங்கக்கூடாது. என் செல்லனே, எத்தனை நாட்களுக்கு பிறகு நீ சிலருடன் பேசினாலும் உன் பாசம் அப்படியே தான் இருக்கும், மாறாது. அது உண்மையானதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பது வரந்தானே. அந்த உறவை பத்திரமாக கரம் பிடித்துக்கொள்.
அது சிலருக்கு கிடைக்காமல் ஏங்கி தவிக்கிறார்கள். இது கடவுள் உனக்கு கொடுத்த பொக்கிஷம். நீ ஏங்கி தவிக்கும் உறவை விட்டுவிட்டு உனக்காக ஏங்கி தவிக்கும் அந்த உறவுக்காக உன்னையும் உன் வாழ்நாளையும் அர்ப்பணித்து வாழ்ந்து பார். உன் வாழ்க்கை காலம் பொன்னாக மாறும். என் செல்லமே, வீழ்ந்தால் தூக்கிவிட யாருமில்லை என்று நினைத்து உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு அடியும் யோசித்துதான் எடுத்து வைப்பார்கள். அப்படித்தானே? நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம். கடன் சுமை, கல்யாண தடை, நோய் நொடி என்று அனைத்தையும் பட்டு பிரிந்து சென்றவர்கள், உறவு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கத்தான் செய்யும். அதில் பல காரண காரியங்களும் உள்ளது. இதில் மீண்டு வரும் நேரம்தான் உன்னை வாழ்வில் பெரிய அனுபவம் வாய்ந்த முழு மனிதனாக மாற்றுகிறது. உண்மைதானே? அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவரவர் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது. ஆகையால் என் செல்லமே, நாளை என்ன நடக்கும் என்பது யாவருக்கும் புரியாத புதிர்தான். இன்றிருப்போர் நாளை இல்லை. நாளைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து இன்றைய உன் காலத்தையும் வாழ்க்கையையும் நிம்மதியையும் தொலைத்து விடாதே. உனக்கு ஒன்று தெரியுமா என் தங்கமே? உன் பிரச்சனைகளுக்கும் உன் உடலில் புதிதாக தோன்றும் உன் உடல் உபாதைகளுக்கும் உன் மனம்தான் காரணமென்று உனக்கு தெரியுமா? நிம்மதியில்லாத படபடப்பான உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் தான் முதல் காரணம். உன் பிரச்சனைகளுக்கான மூல காரணம் என்னவென்று உனக்கு புரிகிறதா? உனக்கு அதை காண்பித்து விட்டேன். இனியும் உனக்கான உன் பிரச்சனைகளை நீயே வளர்த்து கொள்ளப் போகிறாயா அல்லது இல்லை வேரோடு அதை அறுத்துவிடப் போகிறாயா என்பதை நீயே இன்று முடிவு செய்து கொள். அவரவர் வாழ்க்கை இன்ப துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் அவரவர்தான் முடிவு செய்ய வேண்டும். இனி நான் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஒன்றை புரிந்து கொள். உனக்கான பிரச்சனையை நினைத்து நினைத்து இன்று நீ கவலைப்பட்டால் அதற்கான முடிவு நிச்சயம் கிடைக்காமலே போய்விடும். ஆகவே முடிவு வேண்டும் என்றால் அதற்கான தீர்வை நாம் தேடித்தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு வழியில் உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வாய்ப்பை தான் நீ சூதானமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். ஒரு முறை கிடைத்ததை நழுவ விட்டுவிடக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் வாய்ப்பு என்பது கிடைத்து விடாது. என் செல்லமே, அனைவருக்கும் அவரவருக்கென்று ஒரு நேர காலம் வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை தவறவிட்டால் பிறகு நீ வருத்தப்படுவாய். உன்னை எந்த நேரத்திலும் உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன். உன் நிழலாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய்? உன் நிழல்தான் நான், என் நிழல்தான் நீ. ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவேதான் வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டும் இருப்பேன். அதனால் இந்த சாய் கூறுவதை கவனமாக கேள். உனக்கு கிடைக்க இருக்கும் வாய்ப்பை வரமாக பயன்படுத்திக் கொள். ஏனென்றால் மனிதனின் திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல. ஒரு யதார்த்தமான சந்தர்ப்பம்தான் ஒரு மனிதனை பெரிய ஆளாக மாற்றும் என்பதை மனதில் வைத்துக்கொள். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதன் பயன்படுத்தி நீயும் பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கடவுள் என்பவர் வரம் தருவார் என்பதை விட சந்தர்ப்பத்தை தருவார் என்பதே உண்மை. அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கையில்தான் உள்ளது. ஆகவே கடவுளை கும்பிட்டால் எல்லாம் தந்துவிடுவார் என்றெல்லாம் அவர் தரும் அந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்தி முன்னேற்றமடைய வழியை செய்து அதை பயன்படுத்திக்கொள். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப இப்பொழுது உனக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கு கிடைக்கப் போகும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரமாக மாற்றிக்கொள் என்று. உன் கடமையை செய், லட்சியத்தை நோக்கி செல். ஏனென்றால் அங்கு உனக்கான அழகிய பாதை ஒன்று காத்து கிடக்கிறது.
இனி உன் சோகத்தை தாங்கிக் கொள். உன் போராட்டங்களை வென்று காட்டு. நீ யார் என்பதை உன் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நீ காட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான வழியை என் ஆசியோடு இந்த பிரபஞ்சம் உனக்கு அமைத்துக் கொடுக்கும். ஆம் என் அன்பு பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழப்போகும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை பயணம் அமைதியாக செல்லும். இனி உன் வாழ்க்கையில் நீ பிடிப்பு இல்லாமல் இருக்க வேண்டாம். என் செல்லமே, உன் கொடும் வேதனையிலிருந்து உன்னை மீட்கத்தான் நான் இன்று வந்துள்ளேன். இந்த செய்தி, இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே நீ உன் வேதனைகளிலிருந்தும் தீய கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் என்று அர்த்தம். என் உபதேசத்தை கேட்கும் நேரம் உனக்கு புண்ணியத்தை சேர்க்கும். நீ விடுதலை அடைந்து விட்டாய். இதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். இது சீரடி சாயப்பாவின் அருள் வாக்கு. ஆம் என் செல்லமே, இதை கேட்ட நாள் முதல் வெற்றிகள் உன்னை தேடி சூழ்ந்து வரும். மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். அதை நீ முழுமனதாக நம்ப வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னையும் உன் குடும்பத்தாரையும் இனி அன்புடன் பாதுகாத்து வருவேன். உனக்காக நான் என்றும் உன் கூடத்தான் இருக்கின்றேன். இனி கழுத்தளவில் உள்ள உன் பிரச்சனைகளான கடன், நோய், கவலை, வேதனை என இவற்றில் மூழ்கி இருந்து உன்னை மீட்டு உன்னை காக்க வந்திருக்கின்றேன். இதிலிருந்து நீ மீண்டு வெளியே வந்து விடுவாய். கவலை கொள்ளாதே. இனி சகல சௌபாக்கியத்துடன் என் ஆசையுடனும் அருளுடனும் வெற்றிகள் பல சூழ வெற்றி வாகை சூடி வாழ்வாய். இனி எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் நாமத்தை கூறி பெருமூச்சு விடு. வெற்றி உணவு. இன்றைய நாளில் நல் அதிர்ஷ்டங்களை நீ ஈர்ப்பாய். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.